ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கத்திரி செடியை தான் பார்க்க போகிறோம். கத்திரி செடி தான் ரொம்ப வாடி தவுண்டு போயிருந்தது. இப்போ வந்து 2-3 நாளாக நல்ல ஒரு மழை பெஞ்சுது. அந்த மழையில் வந்து நல்லா துளுத்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பசேர்னு இருக்குன்ட்டு. முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி இருந்தது, இலைகள் எல்லாமே இதே மாதிரியே தான் இருந்தது. பூச்சி விழுந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும். இப்போ வந்து அந்த பூச்சியெல்லாம் இல்லை. மழை பெய்யும் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. நல்ல செழிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், காய்கள்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த காய் வந்துட்டு நான் விதைக்கி விட்ருக்கேன். நல்லா முத்தட்டும். அடுத்த வருஷத்துக்கு நமக்கு வந்து கத்திரிக்காய்க்கு யூஸ் ஆகும். அதனால் இதை விட்டுட்டேன் அப்படியே. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. மற்றபடி எல்லா இலைகளும் பாருங்கள் நல்லா சூப்பராக பசுமையாக நல்லா துளுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலும் இயற்கையிலேருந்து பெய்கிற மழைக்கு மாதிரி ஈடாக மாட்டேங்குது. அது பாருங்கள், செடிங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 டைம் நான் வந்து பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி நினைக்கும் போதெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் துளுத்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பூச்சி இருக்கிற இலைகளை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருவேன். எடுக்கும்போது புதுசாக இலை வரும்போது நல்ல இலைகளாக வரும். நான் இதுக்கு வந்து வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், முட்டைத்தூள், அப்புறம் காய்கறி வேஸ்டேஜு இது எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நல்லாவே வளருது. ஒரு செடி தான், இந்த ஒரு செடி தான் எந்த அளவுக்கு வந்து பறந்து விருது நல்லா நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 4-5 தடவை வந்துட்டு காயெல்லாம் பறிச்சிட்டேன். மறுபடியும் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், எல்லாமே பூ வந்துருக்கு. ஆரம்பிச்சு குரங்கு வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். குரங்கு வந்துச்சு அப்படின்னா குரங்குக்கு முன்னாடியே நம்ம சின்னதாக இருக்கிறதே பறிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக குரங்கு இல்லை. பாருங்கள், நமக்கு காய்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் பறித்த கத்திரிக்காய் இருக்குது. அதை நம்ம வச்சதுக்கப்புறம் இதை பறிச்சுக்கணும். இந்த 2 கத்திரிக்காயும் வந்து நான் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் நம்ம போட்டுக்கலாம். இந்த 2 கத்திரி செடி தான் பாருங்கள். இந்த 2 கத்திரி செடியும் எவ்வளோ தூரம் நமக்கு வந்து அழகாக வந்துருக்குன்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வரதெல்லாம் நம்ம வந்து பிடுங்கிடலாம், எடுத்துடலாம். இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் போதும் வேருக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும், செடிக்கு உள்ள நுனிக்கும் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து இதே மாதிரி பச்சை பசேர்னு இருக்கும். இயற்கையிலேருந்து எப்படி மழை துளி கிடைக்குதோ அதே மாதிரி நம்மளும் வந்து தெளிக்கணும். எனக்கு தான் தெரிஞ்சாலும் இயற்கைக்கு நிகர் இயற்கை தான், வேறு ஒன்றும் முடியாது. நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் இந்தளவுக்கு செழிப்பாக வரமாட்டேங்குது. வானத்துலேருந்து பெய்கிற மழையால் தான் இந்தளவுக்கு வருது. அவ்வளோதான், இதில் வந்து நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வெயில் நேரத்தில் நான் இடம் பிடிக்கிட்டு இருக்கேன்.